أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء بنيناها بأيد وإنا لموسعون. والأرض فرشناها فنعم الماهدون. ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون. ففروا إلى الله إني لكم منه نذير مبين. ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين. كذلك ما أتى الذين من قبلهم من رسول إلا قالوا ساحر أو مجنون أتواصوا به بل هم قوم طاغون. فتول عنهم فما أنت بملوم وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. فإن للذين ظلموا ذنوبا مثل ذنوب أصحابهم فلا يستعجلون. فويل للذين كفروا من يومهم الذي يوعدون. آمنت بالله صدق الله مولانا العظيم. السلام عليكم ورحمة الله.
அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் இறைமறை திருக்குர்ஆன் வசனங்களை ஓதிய ஹாஃபில் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய இல்மில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது ஜமாத்தின் சார்பாக ஹைதர் நன் அவர்கள் ஹாஃபில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக ஆத்துப்பாலம் ரிஷாதுல் இஸ்லாம் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி இப்ராஹிம் ஹசரத் கோவையினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், பாடகர், இஸ்லாமிய கீதத்தை கொடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம். அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம். நாயக பெருமான் திருமாநபி பெருமான், நாயக பெருமான் திருமாநபி பெருமான். அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம். அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம். கல்லடி பட்டும் சொல்லடி கேட்டும் கண்ணீரை தண்ணீராய் சிந்தி காப்பாற்றி வந்த மார்க்கம் கரைந்தே போகுதே. கல்லடி பட்டும் சொல்லடி கேட்டும் கண்ணீரை தண்ணீராய் சிந்தி காப்பாற்றி வந்த மார்க்கம் கரைந்தே போகுதே. கருணை தோளா காத்திடவாராய், கண்ணாம் இஸ்லாம் போற்றிடவாராய், நிலைத்திடும் மார்க்கம் தன்னை தலை தூக்கவாராய் தோளா. நாயக பெருமான் திருமாநபி பெருமான், நாயக பெருமான் திருமாநபி பெருமான். அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம். அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம். அறிவுரை கூறும் போதனை உண்டு, அண்ணல் தந்த வழிமுறை உண்டு, அமைந்திட்ட மார்க்கம் தன்னை மார்க்கம் தானினே. அறிவுரை கூறும் போதனை உண்டு, அண்ணன் தந்த வழிமுறை உண்டு, அமைத்திட்ட மார்க்கம் தன்னை மாடினர் வாழ்விலே. தேர்ந்திடு அதனை தேர்வெளி என்று நேசம் கொள்வான் இறைவன் உனையே. அனுதினம் நலமாய் வாழ்வாய், அமைதியாய் நீ அடைவாய். நாயக பெருமான் திருமாநபி பெருமான். அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம். அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம். கலியுக காலம் அல்ல இக்காலம், கடைசி காலம் உணர்ந்திடு நண்பா. காத்திட வாராய் நமது காருண்ய மார்க்கம் தன்னை. கலியுக காலம் அல்ல இக்காலம், கடைசி காலம் உணர்ந்திடு நண்பா. காத்திட வாராய் நமது காருண்ய மார்க்கத்தனை. தீனுக்காக உழைத்திட வேண்டும், நிலைத்திட நாமே உழைத்திட வேண்டும். சிந்தனை வேண்டாம் தோழா, சீக்கிரம் செயல்படு. நாயக பெருமான் திருமாநபி பெருமான், நாயக பெருமான் திருமாநபி பெருமான். அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம். அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம். நாயக பெருமான் திருமாநபி பெருமான், நாயக பெருமான் திருமாநபி பெருமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத் அல் ஃபர்திஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத்.
والصلاة والسلام على أشرف المخلوقات وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القرآن المجيد لمسجد أسس على التقوى وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام يا سيدي يا رسول الله خذ بيدي كالتي هيلتي يدركني يا رسول الله يا حبيب الله يا شفيع المذنبين. இந்த மஸ்ஜிதுடைய திறப்பு விழாவினுடைய தலைவர் கோவை மாவட்ட அரசு காலி முதுபெரும் மாலிம் பெருந்தகை ரஹீம் ஹசரத், சுன்ன ஜமா கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலர் ஹாஜி இனாயத்துல்லா சாஹிப் மற்றுமுள்ள உலமாக்கள், உமராக்கள், மாரிபு தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு நல்லதொரு சபையில நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போன பெருமக்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாம் மினா பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹைஃபை போனவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. பொதுவாக நம்ம உக்கடத்தினுடைய பைபாஸில் பயணம் செய்தால் எங்களுக்கெல்லாம் சில நேரம் ஒரு ஏக்கம் வந்ததுண்டு. யாரு சுன்ன ஜமாஅத்து என்று சொல்லணுமோ அவர்கள் அழகுபடுத்த வேண்டிய குப்பா என்று அங்க நின்று பார்த்தால் சுன்ன ஜமாஅத் அல்லாத ஒரு மஸ்ஜிதுக்கு மேல அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குப்பாவினுடைய அடையாளம் அங்கு பார்க்கலாம், பைபாஸ் ரோட்ல வந்தால். அப்ப அந்த பச்சை குப்பாவை பார்க்கும் பொழுது சுன்ன ஜமாஅத்து பள்ளிகள்ல இந்த குப்பா காண்றதுக்கு இல்லையே, வசதிகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் அப்படி ஒரு குப்பா, பச்சை குப்பா பற்றி ஏராளமான தகவல்கள் கிதாபுகளை காணப்படும். குப்பத்துல் ஹலரா என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குப்பத்துல் ஹலராவை பற்றி கித்தாபு எழுதப்பட்டிട്ടുണ്ട്. அப்படி ஒரு சூழ்நிலையில கோயம்புத்தூர்ல ஒரு குப்பா, பச்சை குப்பா கேரளால நிறைய இருக்கும், கர்நாடகத்திலும் பார்க்கலாம், வடமாநிலங்களில் நிறைய பார்க்கலாம். என்றால் நினைவூட்டுவதற்கு அங்க பார்த்தால் நம்முடைய சுன்ன ஜமாஅத்து பள்ளிவாசல்ல ஒரு குப்பத்துல் ஹலராவை பார்க்க முடியாது. இன்றைக்கு அண்மையில நான் நம்முடைய சிஷ்ய பையன் ஒரு இடம் வாங்கப்பட்டு அவனுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்த பொழுது இங்க பார்த்த பொழுது அந்த குப்பத்துல் ஹலராவுடைய ஞாபகம் இந்த மஸ்ஜிதுக்கு மேல காணப்பட்டது. அப்போது நம்முடைய கல்வில தோணியது, இந்த குப்பத்துல் ஹலராவை பற்றி சிந்திச்சு இந்த மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி துவா நமக்கு தேவைப்படுகிறது. ஏட்டா அப்படி ஒரு சிந்தனை, குப்பத்துல் ஹலராவுடைய சிந்தனை இந்த மஸ்ஜிதுடைய மேல காணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு குப்பத்துல் ஹலராவை பற்றி பெரிய சர்ச்சையாக்கும். நஜிதுடைய சர்ச்சையில வரக்கூடிய ஒரு சர்ச்சையாக்கும் குப்பத்துல் ஹலரா. ஹிஜ்ர நமக்கு தெரியும், துஹ்ஃபத்துல் முஜாஹிதில இமாம் ஜைனுத்தீன் மக்தும் தங்கள் பொன்னானி பள்ளியில ஒரு தேக்கு மரத்துல உண்டாக்கின பள்ளியாக்கும் பொன்னானி பெரிய பள்ளி வாசல். ஜைனுத்தீன் மக்தும் தங்கள் என்று சொல்லி நாங்களெல்லாம் மண்டிட்டு ஓதக்கூடிய கித்தாபினுடைய ஒரு மிகப்பெரிய முசன்னிஃபாக்கும் பொன்னானி ஜைனுத்தீன் மக்தும் தங்கள். ஒரு தேக்கு மரத்துல கட்டப்பட்டு மிச்ச தேக்கு அந்த மஸ்ஜிது மேல இன்னைக்கும் உண்டு. அங்க போனால் அங்க காட்சி அளிக்கப்படும். அந்த மஸ்ஜிது வரலாற்றில் நம்ம பார்த்தால் தெரியும், நேரடியாக ஆசாரி கிபிலாவை திரிக்க சொன்னப்போ மகானவங்க கீழே நின்று சொன்னாங்களாமா, நீ நேரடி பார்த்துட்டு கிபிலாவை திரி என்று அன்னைக்குள்ள ஆசாரி தச்சன்ட்ட சொன்ன பொழுது முஃமின்களை அங்கிருந்து சொல்லப்படுகிறது, அந்த தச்சன் அந்த ஆசாரி மேல நின்று பார்த்தப்போ புண்ணிமிக்க ஹரமில் இருக்கக்கூடிய கஅபாவை காட்சி அளிக்கப்பட்டதும்
வெளியே போய் சொன்னால் மகானோட பெயர் வெளியேற்படும் என்ற காரணத்தினால் கீழே விழுந்து வஃபாத்தான செய்தி பொன்னானி மஹ்தூம் தங்களுடைய பள்ளிக்கு உண்டு. அப்படி கட்டப்பட்ட மஸ்ஜிதாக்கும் பொன்னானி மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதில நேரடி பார்த்து கிபிலாவை நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக்கும் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஜெயினிந்து மஹ்தூம் தங்களோட பண்ணாரு. ஹஸரத் அவங்க வர்றாங்க. கூலு தக்பீர். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதுவால ஹிஜ்ரா 5 கண்ணூர்ல மாடாய் பள்ளி கட்டப்பட்டிട്ടുണ്ട്. அலியன் குஃபி ரஹ்மத்துல்லாஹ் 12 மஸ்ஜிதுகள் கேரளாவில கட்டின வரலாறுகள்லாம் இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு மஸ்ஜிது உண்டாகும். ஏன்னா அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு லிங்கு நம்ம பார்க்கணும். அந்த லிங்கு பார்த்தப்போ இந்த ஹைஃபு என்று சொல்லக்கூடிய பெயரும் அதுபோல இங்க குப்பத்துல் ஹதராவும் இது பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் நம்ம கல்வியில பட்டது. இது நல்லொரு சிந்தனையோடு இந்த மஸ்ஜிதுடைய நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு இந்த நிர்வாக பெருமக்கள் இந்த மஹல்லா வாசிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு துஆ. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தராவி 20 ரக்காயத்து கொண்டு வந்து மஸ்ஜிதுக்கு அலங்காரம் படுத்தினப்போ அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்துல் அலியும் பாபுஹா, நான் அறிவும் பட்டணமாயிருந்தால் அதனுடைய வாசப்படி அலி ரலியல்லாஹு என்று சொல்லப்பட்டு ஹைபர் கோட்டையை தன்னுடைய கையில உள்ளுக்கு மாற்றின பொழுது அஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று சொல்லக்கூடிய திக்ர வச்சு ஹைபர் கோட்டை திறக்க அந்த இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா நஜஃபில இன்னைக்கு படுக்கக்கூடிய அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட ஒரு துஆ. அலி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதுக்கு அலங்காரம் படுத்தினாங்க. யா அல்லாஹ் அவருடைய கபருக்கு நீ அலங்காரம் செய்வாயாக என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு துஆ செய்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாம் பெருமதியோடு இங்கு சொல்லிக் கொள்வது, இந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் பேர் வைக்கப்பட்ட பேரு மஸ்ஜிதுல் ஹைஃபி என்று சொல்லக்கூடிய பேரு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கெல்லாம் அது நினைவூட்டும். இங்க குப்பத்துல் ஹதரா, அது இந்த பச்சை குப்பா நீங்க போட்டிருக்கிறீர்கள், அது உண்மையில் உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிக்குங்களுக்கு கண்டிப்பாக அதை நினைவூட்டும். அப்படி இந்த மஸ்ஜிதுக்கு நீங்க அலங்காரம் செய்திருக்கிறீர்கள். ரப்பு ஜல்ல ஜலாலு இந்த பணியை ஒரு ஸ்வாலிஹான அமலா அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஹல்லால் வாழக்கூடிய அத்தனை முஃமின்கள் முஃமினாத்துகளுக்கும் அது இல்லற வாழ்க்கை என்று சொல்வதோட கபரில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கைக்கு மனமுள்ளதாக நறுமுள்ளமா அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று நேரத்து துஆ செய்து காலம் இருக்கும் காலமெல்லாம் இந்த மஸ்ஜிது அல்லாஹ் வானோളം உயர்த்தி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அத்தனை ஹிதுமத்து செய்வதற்கு இந்த மஸ்ஜிதுக்கும் இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் இந்த மஹல்லா வாசிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சிறப்பு வாய்ந்த குனியமுத்தூர் மஸ்ஜிதுல் கைஃப் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய மஸ்ஜிதுடைய இந்த திறப்பு விழா நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது இக்பால் அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் முத்தவள்ளி மற்றும் நிர்வாக பெருமக்களே, இங்கே முன்னிலை வைத்து கொண்டு நடத்தந்து கொண்டிருக்கின்ற தாஜுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வுக்கு துவா ஓதி சிறப்பு சேர்க்க வருகை தர இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய கேரளா ஸ்டேட் கமிட்டியினுடைய தலைவரும் சையீது அல்ஹாஜ் பானக்காடு சாதிக் அலி சாப் தங்கள் அவர்களே, 25 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு கோவை நகரம் கண்ட நம்முடைய மரியாதைக்குரிய கோவை மாவட்ட அரசு காஜி ஹசரத் பெருந்தகை மௌலானா மௌல்வி எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி அவர்களே, இங்கே
சிறப்பான ஒரு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற அயல் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சிறப்புரையாற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய காயல்பட்டினம் மோஸ்கர் ரஹ்மான் பெண்கள் அரபிக்கலினுடைய முதல்வர் அகமது அப்துல் காதர் மஹதூரி ஹஜரத் அவர்களே, மற்றும் சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஹிதாயா மர்கஸனுடைய நிறுவனர் மௌலி அல்ஹாஜ் அப்துல் ஹக்கீம் ஹஜரத் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் அவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் இந்த மஸ்ஜிது இந்த பகுதியில் நான் உள்ளே நுழையும் பொழுது, இந்த மனாராவை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு ஒரு உள்ள பூரிப்பு ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாம் கண்ணால் அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தை நாம் எல்லாம் இங்கு மக்ரிப் தொழுகை சிறப்பான வரையில் நிறைவேற்றுள்ளாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜமாத்தார்கள் மஸ்ஜிதை கட்டுவதற்கும் மதரசாவை நடத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு சவாலான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து தடங்களையும் நீக்கி எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் நம்முடைய முகலாக்களில் தேவைப்படுகின்றதோ, மதரசாக்கள் தேவைப்படுகின்றதோ, எந்த தடையும் இன்றி அங்கு மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் அமைவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று நல்ல நேரத்தில் துவா செய்தவனாக, சிறப்பு வாய்ந்த இந்துடைய மஸ்ஜிதிற்காக பாடுபட்டு யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் இந்த மஸ்ஜித் அமைவதற்கு பாடுபட்டார்களோ அத்துணை ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கும், இந்நாள் நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் இந்த மொஹல்லாவாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருளையும் பரக்கத்துகளையும் வாரி வழங்கிடுவானாக. மென்மேலும் இங்கு ஜமாத் நிர்வாகிகளும் மொஹல்லாவாசிகளும் ஒற்றுமையோடு கைகோர்த்து இறை இல்ல பணிகளை தொடர்ந்து நடத்துவதற்கும், மதரசாக்களை உருவாக்கி மார்க்க கல்வியும், பெண்களுக்கான மார்க்க கல்வியும், அனைத்து விதமான சமுதாய பணிகளையும் ஒன்றிணைந்து நடத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி துஆ செய்தவனாக என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரான், ஜஸாக்கமுல்லாஹ். ஹாஜியார் அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய ஆரம்ப கால அஸ்திவாரங்களில் ஒருவரும் முன்னாள் தலைவருமாக இருக்கிற ஹாஜி காஜானன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார். இந்த நிகழ்விலே சிறப்புரையாளர்கள் ஒருவராக இருக்கிற தாஜுல் இஸ்லாம் பள்ளி என்னுடைய தலைமை இமாம் அப்துல் மாலிக் சிராஜி ஹஜ்ரத் அவர்களை உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன அவ்வல பைத்தின் wudi'a லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரக்கம் வ ஹுதன் லில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையீதுல் கவுனை
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பும் மேன்மையும் மிக்க மஸ்ஜிதுல் ஹைஃபனுடைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, சுன்னத் ஜமாஅத்து கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து தானும் சிறப்படைந்து மஸ்ஜிதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரும்பக்கூடிய இடம் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். அதை தமிழில் பள்ளிவாசல் என்று சொல்கிறார்கள். மஸ்ஜிது மடுவி, சில இடங்கள்ல மசூதி என்று சொல்லுவாங்க, சில இடங்கள்ல மஜீதுன்னு சொல்லுவாங்க, ஆள் பேரையே சொல்லுவாங்க மஜீத். ஆனால் மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூது செய்யும் இடம் என்று பொருள். அப்போ தொழுகையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் தக்பீரத்து இஹ்ராம், ருக்கு, இஅ்திதால் இவைகளை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய நெற்றியை கொண்டு போய் பூமியில சாஷ்டாங்கமாக வைத்து அல்லாஹுவுக்கு நம்முடைய பணிவை, அடக்கத்தை, நம்முடைய இபாதத்தினுடைய உச்சத்தை காண்பிப்பதுதான் சுஜூத் என்பது. அதனால்தான் சுஜூது செய்யும் அந்த ஒரு செயலை முக்கியமாக வைத்து மஸ்ஜித் என்ற பெயர் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவுக்கு பிடித்தமான இடம் பூமியிலே அல்லாஹுடைய மஸ்ஜித். அல்லாஹுவுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைக்கக்கூடிய பிடிக்காத இடம் எது தெரியுமா? கடைத்தெரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைத்தெரு என்பது நமக்கு தெரியும். அங்கு வியாபாரம் நடக்கும், மக்கள் கூடுவார்கள். அப்படி கூடக்கூடிய அந்த இடத்தில் வியாபார பொருட்களை விற்பனை செய்யும் போது ஹலாலான முறையிலும் வியாபாரம் நடக்கும், பொய்களை சொல்லி ஹராமான முறையிலும் வியாபாரங்கள் நடக்கும். அங்கு ஒழுங்கீனங்கள், ஒழுக்கமற்ற நிலைகள், கூச்சல், குழப்பங்கள் எல்லாம் கடைத்தெருக்களில் இருக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது இடங்களில் மிக சிறந்த இடம் அல்லாஹுடைய மஸ்ஜித், இடங்களில் மிக மோசமான கெட்ட இடம் கடைத்தெரு என்று சொன்னார்கள். எனவே ஒரு முஃமின், முஸ்லிம் எங்கு 10 பேர், 3 பேர், 5 பேர் குழுமி ஒரு இடத்தில் முஃமின்களாக வாழக்கூடிய இடத்தில் அல்லாஹுடைய இல்லம் என்ற மஸ்ஜிது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காண்பித்திருக்கிறார்கள். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் பள்ளிவாசல் குர்ஆன் சொல்கிறது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கா. பக்கா என்ற பெயரில், மக்காவுக்கு ஒரு பெயர் பக்கா, மக்கா என்பதும் ஒரு பெயர். குர்ஆனில் அல்லாஹ் பக்கா என்று பெயர் சொல்லி இருக்கிறார். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஆலயம்தான் முதல் ஆலயம், முதல் பள்ளிவாசல். அங்கு நிறைய அத்தாட்சிகளும் நிறைய விஷயங்கள் அதில் அமைந்திருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்தில் மிகப்பெரிய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டது என்பது நமக்கெல்லாம் தெரியும். 13 வருடம் என்பது ஒவ்வொரு நாளும் எப்படி சென்றது என்பதை சரித்திரத்தில் நாம் பார்த்தால் தெரியும். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு துன்பங்களை ஏற்று 13 வருடங்கள் இருந்திருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. மனோ இச்சைப்படி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதாவது சொல்லி விடுவாரோ, அவர் வருத்தப்பட்டு விடுவாரோ என்ற அந்த தோரணையில் நபியினுடைய பேச்சுக்கள் இருக்காது.
இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அந்த வஹீயின் அடிப்படையில் தான் அவர்களுடைய பேச்சு முழுவதும் இருக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அதை துன்பமாகவோ துயரமாகவோ கருதாமல் மிக இலகுவாக 13 ஆண்டுகளை கடத்தி கொண்டு போன அந்த காலகட்டங்களில் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்ற கண்ணியம் பொருந்திய, மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் ஹராமான பள்ளி என்ற அர்த்தம் அல்ல. ஹராமுக்கு பொருள் கண்ணியம், மரியாதை என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற இந்த மஸ்ஜித் மட்டுமே இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹிஜ்ரத்து போக வேண்டிய, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போக வேண்டிய கட்டம் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலே ஹர்ரா என்ற இடத்தில் இருக்கும்போது மஸ்ஜிது குபாவை எழுப்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறார். மஸ்ஜிது குபா தான் முதலில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். அதற்கு பிறகுதான் மதீனாவுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை எழுப்பினார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய தோற்றமும் வரலாறும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஏழை சிறுவர்கள் பேரீத்தம்பழங்களை காயப்போடும் காலி வெற்றிடமாக பூமியாக இருந்தது. அதை விலை பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விலைக்கு வாங்கினார்கள். அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள். அப்படி வாங்கப்பட்ட அந்த இடத்தில் ஆரம்ப கட்டங்களில் ஓலைகளால், பனை ஓலை, ஈத்தமர ஓலைகளால் வேயப்பட்ட மிக குடிசை போன்ற அமைப்பில் இருந்ததுதான் அந்த மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசல். இன்றைக்கு அப்படி இருந்ததா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மஸ்ஜிது நபவியினுடைய தோற்றம், அந்த குடிசையாக இருந்த பள்ளிவாசல் எங்கே இருந்தது என்று தேடக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்து கம்பீரமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹுடைய இல்லம், அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பது மனதிற்கு பிடித்தமானது, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது, இபாதத்து செய்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக மஸ்ஜித் அமைந்திருக்கின்றது. இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தையும் பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்கள் பழைய காலங்களில் அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்துக்கு வருவதென்று சொன்னால் எல்லோருமே பயப்படுவார்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகம் நான் ரொம்ப யோசிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு என்ன வேண்டும்? தைரியம் வேண்டுமா? அல்லது அந்த நிர்வாகிக்கு பொருளாதாரம் வேண்டுமா? அல்லது வீரராக இருக்க வேண்டுமா? எல்லோருக்கும் பிரபலமானவராக இருக்க வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹுடைய மஸ்ஜிதை பரிபாலனம் செய்பவர் யார் என்றால் அல்லாஹுவை முதலில் நம்ப வேண்டும். அவர் முஃமினாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும், இறைவனுடைய அச்சமுடையவராக இருக்க வேண்டும். இறுதி நாள் மரணம் அடைந்ததற்கு பிறகு திரும்பவும் நாம் எழுப்பப்பட்டு உலகத்தில் நாம் என்னென்ன நற்செயல்களை செய்தோமோ அதற்குரிய நன்மையும், தீமைகளை செய்திருந்தால் அதற்குரிய பிரதிபலனும் நமக்கு தண்டனையும் கிடைக்கும் என்ற அச்ச உணர்வோடு மறுமை நாளை பயந்து வாழக்கூடிய வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ் பள்ளி நிர்வாகம் செய்யும் போது அவர் நல்லவர், கெட்டவர், ஏழை, பணக்காரன் என்ற அந்த உணர்வை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் அவர் நீதி செலுத்த வேண்டும், நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே மஸ்ஜிதை புனரமைப்பதும் கட்டுவதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் நிர்வாகம் செய்வதும் அதைவிட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மஸ்ஜிதுக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த உதவிகள் அது சிறியதாக பெரியதாக எந்த அளவுக்கு இருந்தாலும் அதனுடைய நன்மைகள் அளப்பரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை பெருக்கிக் கொண்டிருந்த, குப்பைகளை எல்லாம் கூட்டி கொண்டிருந்த ஒரு ஆண் அல்லது பெண் என்று சொல்லப்படுகிறது ஹதீஸில். அந்த குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருந்த, சுத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த நபர் இறந்து போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரியவில்லை.
கேட்கிறார்கள், எங்கே அந்த குப்பை பொறுக்கி கொண்டிருந்த சுத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த பெண் அல்லது ஆண் எங்கே என்று கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், அவர்கள் சாதாரணமானவர்கள் தானே, அதனால இறந்த தகவலை உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னார்கள். ஏன் சொல்லாமல் இருந்தீர்கள் என்று கோபப்பட்டு இறந்த அந்த கபருக்கு சென்று அவருக்காக அல்லது அந்த பெண்ணுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை பராமரிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும், அதில் ஆர்வம் காட்ட வேண்டும். பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பதில் அனைவரும் அக்கறையோடு இருக்க வேண்டும். பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் இருந்தவர்களும் சரி, மஸ்ஜித் என்று சொன்னால் அதற்குரிய மரியாதை கண்ணியத்தை கொடுப்பார்கள். மஸ்ஜிதில துனியாவினுடைய பேச்சுக்களை பேசக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஆனால் நிறைய பேரை பார்க்கிறோம், நாம் பேசுகிறோமோ இல்லையோ, ஒரு கருவியை அல்லாஹ் கொடுத்து விட்டான், அது நம்மை விட்டு போகவும் செய்யாது, அதை விட்டு நாமும் போக முடியாது. அப்படி ஒரு பொருள் செல்போன், செல்லும் இடமெல்லாம் வரும் போன். செல்லும், நாம் எங்கே செல்கிறோம் அது நம்முடன் செல்லும். அதனால்தான் செல்போன் என்ற அந்த பெயர். அந்த மஸ்ஜிதுக்கு உள்ளே கொண்டு வந்து நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், அங்கே வந்து நோண்டி கொண்டிருப்பார்கள். எங்கு வந்திருக்கின்றோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை யோசிக்காமல் அந்த போனில் மஸ்ஜிதில் அமர்ந்து இன்னும் தொழுவதற்கு 10 நிமிடம் இருக்கின்றது என்கிற போது அந்த செல்போனிலே அவர்கள் பலதை நோண்டி கொண்டிருப்பார்கள். நியாயமான நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் அதில் இருக்கக்கூடிய குர்ஆனை ஓதுவார்கள், ஸலவாத்துகளை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் தப்பு சொல்லவில்லை. இவர்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இதையெல்லாம் இங்கே வந்து கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அதை செய்வது எவ்வளவு பெரிய தப்பு, ரொம்ப குற்றம் அல்லவா அது? அப்ப என்ன, அந்த மஸ்ஜிதினுடைய கௌரவம், கண்ணியம் நமக்கு தெரியவில்லை, அந்த மகத்துவம் தெரியவில்லை. மஸ்ஜிதுக்குள்ளே வரும்போது சும்மா விற்றென்று வரக்கூடாது. அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், உன்னுடைய அருள்கொடையின் கதவுகளை இறைவா திறந்து விடு என்று சொல்லி வலது காலை வைத்துத்தான் மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. திரும்பி செல்லும் போதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வெளியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மஸ்ஜித் என்பது மிக கௌரவமான, கண்ணியமான ஒன்று. இபாதத், வணக்கத்தை இறைவனுக்கு செய்வதற்கு மிக தியானத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இடம் மஸ்ஜித். நம்முடைய வீடுகளில் நாம் தொழுகலாம். மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது? வீட்டிலே தொழுகலாம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. மஸ்ஜிதிலே வந்து தொழக்கூடிய அந்த ஒரு மன நிம்மதியும் மன ஓர்மையும் நீங்கள் வீடுகளிலே தொழுதால் நிச்சயமாக கிடைக்காது. எவ்வளவு பெரிய தனி அறையில் தொழுதாலும் அந்த மன நிம்மதி என்பது மஸ்ஜிதில் தான் கிடைக்கும். எனவே மஸ்ஜிதுக்கு உள்ளே நாம் முதலில் எந்த நேரம் வந்தாலும் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற காணிக்கை தொழுகை தொழுக வேண்டும் மஸ்ஜிதுக்குள்ளே வந்த உடனே. ஆனால் நாம் மஸ்ஜிதுக்கு வருவதே எப்போது என்று சொன்னால், இமாம் ஜமாஅத்து எப்போது நடக்கும் என்ற டைம் நமக்கு தெரியும். அதை கருத்தில் கொண்டுதான் முதல் ரக்காத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வீட்டிலிருந்து பெறப்பட்டு முதலாவது ரக்காத்தில் வந்து சேரக்கூடிய விதத்தில் தான் வருகிறோம். முந்தின சுன்னத்து அவுட்டு. சில நேரங்களில் ஜமாஅத்தெல்லாம் முடிந்ததற்கு பிறகு வருவோம், நாம் ஃபர்லை தொழுகுவோம், தொழுது விட்டு சீக்கிரமாக சென்று விடுவோம். பிந்திய சுண்ணத்துகளும் தொழுவதில்லை. இதுல சில பேர் சட்டங்கள் வேறு சொல்லுவது, பள்ளிவாசல் எல்லாம் சுண்ணத்து தொழுகணும்னு எங்கேயும் கிடையாது, சுண்ணத்தெல்லாம் வீடுகள்ல தான் தொழுகணும், பள்ளிவாசல்ல சுண்ணத்து தொழுகிறார். இவர் வீட்டுல போய் தொழுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரும் முந்தின சுண்ணத்து வீட்டுல தொழுது வர்றதாக நீங்க பார்த்திருக்கிறீர்களா? இதெல்லாம் வாயில சொல்லுவது. எனவே மஸ்ஜிதில் தான் நாம் இந்த முந்திய பிந்திய சுண்ணத்துகள், இஸ்திகாரா தொழுகை, எல்லா தொழுகையிலும் இங்கு தொழுகலாம். உள்ளே வரும்போது ஒலு செய்து தஹியத்துல் மஸ்ஜித் என்ற அந்த காணிக்கை தொழுகையை எப்போதுமே நாம் 2 ரக்காத் மஸ்ஜிதுக்குள்ளே வந்தால் தொழுக வேண்டும். எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் தொழுக வேண்டும். இதை நாம் ஒரு வழக்கத்தில் கொள்ள வேண்டும். எனவே மஸ்ஜித் என்பது அல்லாஹுவுக்கு பிடித்தமான இடம். அந்த இடத்தில் நாம் மிக கண்ணியமாக, கௌரவமாக இருந்து மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய முஃமின்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுல் ஹைஃபனுடைய தொடக்க முதலே நாம் இந்த மஸ்ஜிதினுடைய தொடர்பில் இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சரித்திரம் மட்டுமல்ல, ஒரு வரலாறே இந்த மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு இருக்கின்றது. அப்படி ஒரு வரலாறு படைத்து இன்று இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. நானும் நம்மளுடைய சுன்னத் ஜமாத்
செயலாளர் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது மஸ்ஜிதுல் ஹைஃபனுடைய அந்த பல நிகழ்வுகளில் கடந்த அந்த நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் இப்போது இறுதி வடிவம் கொடுத்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இனி மேற்கொண்டு இந்த மஸ்ஜிதை நிரம்பி வழிய செய்ய வேண்டும். நிறைய தொழுகையாளிகளை இந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அதுபோல மஸ்ஜிதுகள் என்பது, பள்ளிவாசல்கள் என்பது வெறும் தொழுகை நடத்தக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாமல் ஒரு பயிற்சி முகாமாக இஸ்லாமிய மக்களுடைய ஆன்மீக பயிற்சி என்று சொல்லுவது வேறு நோக்கத்தில் அல்ல, ஆன்மீக பயிற்சியோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒழுக்கங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் தான் சஹாபாக்களுக்கு தொழில் செய்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். குடும்பத்தினருடன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த மஸ்ஜிது நபவியில் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் எல்லா ஒழுக்கங்களையும் அந்த மஸ்ஜிது நபவியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் மஸ்ஜிதுகள் என்பது அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலும் நம்முடைய ஈடுபாட்டை காண்பிக்க வேண்டும். ஒரு மஹல்லாவில் ஏழைகள், குறிப்பாக கல்லூரி படிப்புக்கு செல்ல முடியாமல் பிளஸ் டூவோடு நின்று விடக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் யார் என்று கண்காணித்து அந்த படிப்புக்குண்டான, கல்லூரி படிப்புக்குண்டான அந்த உதவி ஒத்தாசைகளை செய்யக்கூடிய ஒரு நடைமுறையும் ஜமாஅத்துகள் இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படுத்துவது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். 5 நேரம் தொழுவது என்பது அதனுடைய அடிப்படை தன்மை என்பதிலே சந்தேகம் கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சமூக விழிப்புணர்வு, சமூகத்தினுடைய மாற்றங்களை கொண்டு வருவது இந்த மஸ்ஜிதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சங்கை பொருந்திய மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு உள்ளே வந்தவுடனே நீண்ட நேரம் அமர வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுல் ஹைஃபில் அமர்ந்து தொழுது அல்லாஹுடைய அருளை பெற்ற மக்களாகவும், இந்த மஸ்ஜிதுல் ஹைஃபினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் இதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அதில் பாடுபட்ட அனைவருமே அல்லாஹுடைய நன்மையை பெறக்கூடியவர்கள் தான். அவர்கள் வெளியிலும் இருக்கலாம், நிர்வாகத்திலும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். யாரெல்லாம் ஒரு கல்லை, ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இதனுடைய நன்மை சொர்க்கத்தில் கிடைக்கும். ஹக்கீம் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. இங்கு துனியாவிலே ஒரு மஸ்ஜிதை நாம் எழுப்பினால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை நமக்கு எழுப்புவான் என்ற அந்த அடிப்படையில் மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் யாரெல்லாம் நிர்வாகிகளாக, பொறுப்பாளர்களாக, மஹல்லாவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் சிறப்புகளையும் தர வேண்டும் என்று துஆ செய்து, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் இந்த மஸ்ஜிதினுடைய பணியில் தங்களையும் இணைத்துக் கொண்டு ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் மனக்கசப்புகளை மறந்து சகோதரர்களாக, முஸ்லிம் சகோதரர்களாக நாம் இங்கே குழுமி இருக்க வேண்டும். அதுபோல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பரந்த நோக்கத்துடனும் பரந்த எண்ணத்துடனும் செயல்படுவதற்கு இந்த மஸ்ஜிதுல் ஹைஃப் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஷுக்ரன். إياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا مولانا محمد. اللهم وسلم لثرة ثواب وقرائنا وهدية معصرة وتنازلة شاملة إلى حضرة نبينا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح آبائه وإخوانه من الأنبياء المرسلين
وإلى حضرة أزواج الطاهرات أمهات المؤمنين وإلى حضرة سائر صحابة أجمعين. اللهم بحقهم وبجاههم بقربه لديك يسر سيرنا وسهل أمورنا واقض حوائجنا وعددنا وانصرنا على يدينا خير ناصرين. اللهم يسر لنا أمورنا مارات لقلوبنا وابدأ نصرنا بالعافية في ديننا دنيانا. اللهم بارك لنا فيما أعطيتنا، بارك لنا في جميع أمورنا وقنا شر ما قضيت. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم اسل مرادنا مراد من اوصانا بالدعاء. اللهم اشف امراضنا امراض مرضانا امراض من اوصانا بالدعاء. اللهم افتح لنا ابواب الخير والبركه والسلامه والصحه والشفاء من كل يا رب العالمين. اللهم الى حضره ارواح ابائنا وامهاتنا وجداتنا وجداتنا وخالنا وخالاتنا وعمنا واماتنا وصائر قراباتنا كلهم اجمعين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنة ولا تجعل قبورنا وقبورهم حفرة في النيران. اللهم يعني فاشتهم وامن روضتهم رب طريقهم وتقبل حسناتهم واجمع بيننا وبينهم فيها جناتك النعيم. اللهم اجعل ثواب ذلك فداء لنا فداء لهم من النار. اللهم اجعل ثواب ذلك فكاكا لنا فكاكا لهم من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين آمين. صلى الله عليه وسلم.